ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நார்மல் சைக்கிளுக்கோ கீர் சைக்கிளுக்கோ வித்தியாசம் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த மேடு, அதாவது லைட்டாக ஸ்லோப்பாக இருக்குது, இதில் தான் நம்ம வந்து கியருக்கும் நார்மலுக்கும் டெஸ்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நார்மல் ஏற்ற போகிறோம், அடுத்து கியர் ஏற்ற போகிறோம். எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவோம், கேட்டு. தேங்க்யூ. பார்க்கலாம் கைஸ் எப்படி ஏறுறானே. டாஸ்க் என்னன்னா உட்காந்தே ஏறணும், ஏன் சின்ன ஏறக்கூடாது, அதுதான் ஏறிட்டாங்க. ஓகே, போயிட்டான். கீர் சைக்கிள் கைஸ், போகலாம். போகிறேன் கைஸ். ஃபஸ்ட் கீரில் இருக்கு. சைக்கிள் ஸ்மூத்தாக போவோம் கைஸ். கைஸ், இப்போ வந்து இவன் வந்து நார்மல் சைக்கிளோட எப்படி அவன் ஏறுறப்ப எப்படி ஃபீல் பண்ணான் அப்படின்னு சொல்ல போகிறான். சொல்கிறா. ஃபஸ்ட்டு போகும்போது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் ஆச்சு, காலுக்கு மெரிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஏறி மெரிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பி அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் ஸ்ட்ரகிள் இல்லை அந்தளவுக்குலாம். இப்போ கீர் சைக்கிளை பற்றி சைலர் சொல்ல போகிறான். வாங்க கைஸ். நான் வந்து நார்மலாக தான் ஏறினேன். ஃபஸ்ட் கியர் போட்டனால ஈஸியாக மிஸ்டி ஏறிட்டேன். நெகட்டிவ் ஒன்றுமே இல்லை. பாசிட்டிவ் வந்து நான் ஈஸியாக மிதிச்சிட்டேன், தானாக ஏறிச்சு. ஃபஸ்ட் கீரில் போட்டு நான் வேகமாக தான் மிதிச்சேன், அது தானாக எப்படி சொல்லுது, எம்டிவி தானாக ஏறிச்சிங்க. சூப்பராக இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து பவர் பிரேக்கு கீர் சைக்கிள் இருக்கிறது வந்து. அது வந்து டிஸ்க் பிரேக்கு. எது நல்லா பவராக பிடிக்குதுன்னு பார்க்கலாம். டிஸ்க் பிரேக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. பவர் பிரேக்குன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து பவர் பிரேக் பார்க்க போகிறோம். அதாவது டிஸ்க் இல்லை, நார்மல் பிரேக் தான். வாங்க பார்க்கலாம். இதாங்க வந்து பவர் பிரேக்கு. என்னடா அங்கே கேமரா ராங் பொசிஷனில் வச்சுருந்தனால திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டு உங்களை கூப்பிட்றோம். வரப்போகிறாரு, வாடா. இப்போ நம்ம வந்து பவர் பிரேக் பார்த்தோம், அது வந்து பிடிச்சோன்னே ஸ்கேட் வச்சுது, பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம டிஸ்க் பிரேக் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். நான் வந்து பொசிஷன் நின்றுட்டு வீடியோ எடுப்பாங்க. இப்போ சாதா பிரேக்கில் வர போகிறாரு, வாடா. டக்குன்னு போச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்புறமா இவர் எது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், நான் வந்து ஓட்டி பார்த்ததில்ல, நீங்களே பார்த்துருப்பீங்க. அது எது நல்லா பிடிச்சதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ அங்கேயிருந்து வந்து அங்கே நிறுத்தினேன். அது வந்து பிரேக் பிடிச்சிது, ஸ்கேட் வச்சுது, பார்த்துருப்பீங்க, சவுண்டு கேட்டிருக்கோம், ஸ்கேட் வச்சுது. அதே அந்த டிஸ்க் பிரேக் வந்து அது பவர் பிரேக்கு. நான் இப்போ டிஸ்க் பிரேக் சொல்ல போகிறேன். டிஸ்க் பிரேக் நான் வேகமாக போய் நின்னேன், சவுண்டு கேட்டுது. அது வந்து ஸ்கேட் இல்லை, டிஸ்க் பிரேக்கோட சவுண்டு. அது வந்து இப்போ நான் ஒரு 10 ஸ்பீடில் வரேன்னா நிறுத்தினோன்னா ஒரு இவ்வளோ இன்ச்சு தாங்க, இவ்வளோ இன்ச்சில் வந்து பிரேக் பிடிக்குது. அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது டிஸ்க்கு வந்து. மற்றபடி நான் எது ஓட்டிங் பண்ணுறேன்னா பவர் பிரேக் தான். அடுத்து பார்க்கலாம். கைஸ், நம்ம வந்து இப்போ இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் பண்ண போகிறோம். அதாவது டிஃப்ரெண்ட் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட் நம்ம கியர் சைக்கிளில் ஆரம்பிச்சிடலாம். வாங்க. கியர் சைக்கிளில் சொல்லணுன்னா நார்மல் சைக்கிளோட கியர் சைக்கிள், இப்போ நீங்கள் ஒரு மேடு ஏற போகிறீங்கன்னா ஃபஸ்ட் கியரில் ஏறலாம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், காட்டுங்க. இந்த மாதிரி ரோடு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீரில் போனீங்கன்னா 3rd கீர் தேவைப்படும். மெயின் ரோடில் ஸ்மூத்தான ரோடுனா 7th கீர். அந்த மாதிரி இதை வந்து இப்போ வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு மெயின் ரோடில் போகிறீங்க 7th கீர் உங்களுக்கு தேவைப்படும். அதாவது நீங்கள் வேகமாக போகலாம் இன்னும் கொஞ்சம். அதனால் நான் நார்மல் சைக்கிளில் கியர் சைக்கிளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரியுதா? கியர் சைக்கிள் இந்த ஃபார்மேட் இருக்கும். நான் சைக்கிள் டிஸ்கே கொடுத்துருந்தாலும் இந்த ஃபார்மேட் தான். அதுதான் அதில் வந்து வேரியண்ட்டு.
இதில் வந்து பவர் பிரேக் நான் காட்டியிருந்தேன். பவர் பிரேக் வந்து ரொம்ப பவராக இருந்தது. பவர் பிரேக் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்க்கு மாற்றி சொல்லிட்டேன், பார்த்துருப்பீங்க. அந்த மட்கார்டுமே இங்கே வந்து இதில் சூப்பராக தான் இருந்தது. பாருங்கள், நல்லாயிருக்கும் மட்கார்டு. இது வந்து ஒரு பிடிவினோட மட்கார்டு. நான் வந்து இப்போ கேமராமேன்ட்ட கொடுத்துறேன், ரொம்ப கை வலிக்குது. நான் கேமராமேன் வாங்க. இப்போ இதோட சீட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் கியர் சைக்கிள் தான். இப்போ இருங்க கேமராமேன். இதில் வந்து 3rd கீரு, 7th கீரு, 3 + 7 3 × 7 21 காட்டு. இந்த சைக்கிளோட மொத்த ஸ்டைலில் நீங்கள் பாருங்கள். ராக் ரைடர். கைஸ், இப்போ நம்ம நார்மல் சைக்கிள் தான் பார்க்க போகிறோம். நார்மல் சைக்கிள் வந்து எல்லா ரெட்டுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம ஓட்ட போகிறோம். அதில் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக ஆகாது, அது ஈஸி தான். இதுக்கு என்ன சொல்ல இருக்குது, நார்மல் சைக்கிள்லாம் நம்ம வந்து சர்வீஸ் விட தேவையில்லைங்க, அது நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கியர் சைக்கிள்லாம் சர்வீஸ் விடணும் 6 மாதத்துக்கு. நார்மல் சைக்கிள்னால் வந்து ஆயில் விடலாம். ஆயில் செயினில் விட்டால் அப்போ கூட பாருங்கள், நார்மலாக ஒரு கொஞ்சம் இருந்தால் போதும் ஆயில், அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ, கியராக நார்மலாக, கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல வந்துட்டேங்க, நார்மல் சைக்கிளுக்கு கியருக்கு என்ன தான் வித்தியாசம். அதில் பின்னாடி சஸ்பென்ஷன் இல்லை. இதில் பின்னாடி சஸ்பென்ஷன் இருக்குது. அதில் இப்போ நம்ம இங்கே பாருங்கள். இப்போ நம்ம வந்து இது தெரியுதா, நான் வந்து இப்போ உட்காந்துக்கிறேன். உட்காந்துட்டு நல்லா அமுங்குங்க. முன்னாடி வந்து அமுங்கும், தெரியுதா அவங்களுக்கு அமுங்கும். அப்படியே நம்ம அங்கே போகலாம் வாங்க. கியர் சரி அமுங்கிறது, ஆனால் பின்னாடி அமுங்கிறது இல்லை. அவ்வளோதாங்க. லைக் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். முக்கியமான விஷயம், லைக் ஷேர் எல்லாமே பண்ணுறேங்க. 2வது வாட்டி நான் சொல்லிட்டேன். இது வாங்கி 15 வருஷம் ஆகுது, அது வாங்கி 1 வாரம் தான் ஆகுது. அப்போ அதுக்கும் இதுக்கும் நீங்களே டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். இது எப்படி இருக்குது, இது வந்து கொஞ்சம் கழுவதனால பழசு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் இல்லை. சைக்கிள் எப்படி இருக்குது, அப்புறம் அப்படியே இது 1 வாரம் தான் வாங்கினது, இது எப்படி இருக்குது, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.